பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே நமக்கு ஆண்டவர் கொடுக்குற வார்த்தை என்னவென்றால், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 6ஆம் அதிகாரம் 45வது வசனம். நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் தன் இருதயமாகிய பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். இருதயத்தின் நிறைவினால் அவனவன் வாய் பேசும். இங்கே என்ன நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, நம்ம இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதனால தான் நம்ம என்னது வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்ம நிறைய என்ன செய்கிறோம், பொக்கிஷம் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஆசை. நம்ம என்ன செய்கிறோம், அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதை பொருளை உனக்கு தருவேன் என்று அன்றே சொல்லியிருக்கீங்களே, எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்கிறோம், நிறைய ஜெபிக்கிறோம், நம்ம ஆண்டவரிடத்தில் கேட்குறோம். பொக்கிஷம்னாலே என்னென்னா நமக்கு என்னது, நிறைய எல்லாருக்குமே ஒரு ஆசை என்ன, எப்படின்னா நிறைய அங்கே பொக்கிஷங்கள் இருக்குது அப்படின்னு. அப்போ நம்மளுடைய பொக்கிஷம் அப்படிங்கும்போதே என்னென்னா, நம்மளுடைய இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் நமக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரா, 43வது வசனத்தில் நல்ல மரமானது கெட்ட கனி கொடாது, கெட்ட மரமானது நல்ல கனி கொடாது. அப்போ ஒரு மரத்துக்கு எடுத்துக்காட்ட மரத்தை சொல்லும் பொழுது பார்த்தா, நல்ல மரம் என்ன செய்யுமா, நல்ல கனிகளை தான் கொடுக்கும். கெட்ட மரம் என்ன செய்யாது, நல்ல கனி கொடுக்க முடியாது, அது கெட்ட கனியை தான் கொடுக்கும் என்று சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுக்குறார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, நமக்கு நிறைய பொக்கிஷங்கள் வேணும்னா, நல்ல பொக்கிஷம் வேணும்னா நம்முடைய இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதனால தான் நமக்கு பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. அதனால் நம்முடைய அதுமாரி லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை நம்ம பார்த்தோம்னா, அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு ஐஸ்வர்யவான் என்ன செய்கிறான், அவரை பின்பற்ற அவன் ஆசைப்படுகிறான். அப்போ ஆசைப்படும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை பின்பற்றி வரணும்னு சொன்னால் ஆண்டோடைய கற்பனைகளை கட்டளைகளுக்கு நீ கீழ்ப்படிய வேணும். இதெல்லாம் நான் சிறுவயது முதற்கொண்டே என்ன செய்கிறேன், நான் கடைபிடித்து நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனாலும் உங்ககிட்ட ஒரு குறை இருக்குது, நான் சொல்கிறத நீ செய்யணும் அப்படின்னே எல்லாத்தையும் உனக்கு உண்டான எல்லாத்தையும் விற்று நீ கொடுத்துட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவனால் அது முடியாமல் போயிடுச்சு. அருமையான தெய்வ பிள்ளைகளே, அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் இருதயம் எங்கே இருக்கோ அங்கே தான் என்னது உடைய பொக்கிஷம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ பொக்கிஷம் அப்படின்னாலே என்னது, சேர்த்து வைக்கிறது. பணம், பொருள், அந்தஸ்து, இதெல்லாம் நம்ம நிறைய பேர் என்ன செய்வாங்க, பேங்க் பேலன்ஸ் நிறைய டெபாசிட் பண்ணி வைப்பாங்க. நிறைய பேர் என்ன செய்வாங்க, நிலங்களை வாங்கி 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 வைப்பாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் பார்த்திங்கன்னா நல்ல நகை நட்டுகளை நிறைய வாங்கி 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 நிறைய சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. நிறைய என்ன செய்வாங்க, பாத்திர பண்டங்கள் என்ன செய்வாங்க, சேர்த்து வைப்பாங்க. சிலவங்க வெள்ளி உடைமைகளை வாங்கி வைப்பாங்க. இதெல்லாம் என்னென்னா நமக்கு பிற்காலங்களில் பயன்படும், பிள்ளைங்களுக்கு பயன்படும் சொல்லி உலக பிரகாரம் சொத்துக்களையும் நிறைய இதுகளை வங்கிகளையும் சேர்த்து அங்கங்கே இடம் நிறைய சொத்து சுகங்களை வாங்கி சேர்த்து வைப்பாங்க. இந்த சேர்த்து வைக்கிற மனிதர்களுக்கு என்ன ஆண்டவர் சொல்கிறான்னா, அவங்க இருதயமெல்லாம் என்ன இருக்கும், நிறைய பொக்கிஷங்களை எதை சேர்க்குறாங்களோ அங்கே தான் அவங்களுடைய இருதயம் இருக்கும். அங்கே என்ன செய்யுது, அதனால தான் மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது, உன் இருதயம் எங்கேயோ அங்கே தான் என்ன செய்யும், உன்னுடைய பொக்கிஷம் எங்கேயோ அங்கே தான் உன் இருதயம் இருக்கும். அதனால் அங்கே நீ பரலோகத்தில் பொக்கிஷம் சேர்த்தேன்னா உன்னுடைய அங்கே என்னது, திருடர்கள் இருக்க மாட்டாங்க. பூமியில் பொக்கிஷம் சேர்த்தான் இங்கே திருடர்கள் என்ன செய்வாங்களா, கண்ணமிட்டு திருடுவார்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்வார், மலை பிரசங்கத்தில் சீஷர்களுக்கு கற்றுக் கொடுப்பார். அருமையான தெய்வ பிள்ளைகளே, அப்போ நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம்னு ஆண்டவர் சொல்லலை, பெற்றாரே தன்னுடைய பிள்ளைங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நமக்கு தேவையானதை கர்த்தரே கொடுப்பார். அப்போ நல்ல மரம் நம்முடைய இருதயம் நல்ல கனிகளை கொடுக்கறதுக்கு அறிந்திருக்க வேண்டும் தெய்வ பிள்ளைகளே. நம்ம நிறைய உலக பிரகாரமாக சிலவங்க சேர்த்து வச்சுட்டு அவங்க என்ன செய்வாங்க, எப்போ திருடை வருவான், யார் திருடிட்டு போயிடுவாங்க. இப்போ நிறைய நிலம் வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா, ஒரே வீட்டில் என்ன செஞ்ச பிறந்து வளர்ந்துருப்பாங்க, ஒரு அடி நிலம் கொஞ்சோன்னு எக்ஸ்ட்ரா போயிட்டு அவங்களால என்ன செய்ய முடியாது, அதை சம்மதிக்கவே முடியாது, அவங்களுக்கு தூக்கமே வராது. ஏன்னா அவங்களுக்கு இருதயம் ஃபுல்லாக அந்த நிலத்து மேலே இருக்கிறனால தூக்கங்கிறதே அவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி நகை நட்டு நிறைய வாங்கி பேங்க் லாக்
லாக்கரில் வச்சுருக்கிறவங்க அவங்களுக்கு என்ன செய்யும், சாக வரைக்கும் அந்த நகை மேலே தான் அவங்களுக்கு என்னது கண்ணோக்கமாக இருக்கும். அவங்க ஆவிக்குரிய ஜீவியத்தில் போகணும், ஆண்டவருக்காக பிள்ளைங்களை வளர்க்கணும், நம்முடைய ஜீவியத்தை கர்த்தருக்காக வளரணும், நம்மளும் வந்து அவருக்காக ஜீவிக்கணும், பிள்ளைகளை நடத்தணும், குடும்பத்தை நடத்தணும், மற்றவங்களுக்கு போதித்து நடத்தணும். இப்படிப்பட்ட எண்ணங்கள் அவங்களுக்கு இருக்கவே இருக்காது. பார்த்துக்கிடுங்க. அவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த பொக்கிஷத்தின் மேலேயே எப்படி இருக்கும், கண்ணோக்கமாக இருப்பாங்க. அப்போ நம்ம கனிகளினால என்ன செய்யலாம், நம்மளே அறியலாம் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. சிலவங்க பார்த்திங்கன்னா ஆண்டவர் மேலேயும் தாகமாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க எப்போ வாயை திறந்தாலும் இந்த சொத்துக்களை பற்றி சோகங்களை பற்றியே தான் பேசுவாங்க. அப்போ இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதனால தான் வாய் பேசும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு அடுத்து ஆண்டவர் அதை எதற்காக நம்மளை அழைத்திருக்கிறார், நம்ம எதற்காக, அவருக்காக நல்ல கனி கொடுக்க வேணும். ஒரு டைம் ஆண்டவர் என்ன செய்வாராம், நடந்து வந்துட்டு இருந்தாராம். அவருக்கு ரொம்ப பசி வந்துருச்சான். பசி வந்த உடனே இங்கே ஒரு அத்தி மரம் இருந்துச்சு. அந்த அத்தி மரத்தில் நிறைய பழங்கள்லாம் இருக்குது, நம்ம போய் பறித்து சாப்பிட்லான்னு பக்கத்தில் வந்தாராம். அப்போ அந்த மரத்தை பார்த்தோன்னே நிறைய தலைன்னு அழகாக இருக்குது, பார்க்குறதுக்கு பச்சை பசேர்னு இருக்குது. அப்போ அதில் போய் கனியை அவர் தேடி பார்க்குறாராம். ஒரு கனி கொடுக்கலையாம். அப்போ இவருக்கு பசியாக இருந்ததுக்கும் கனி இல்லாமல் இருந்ததுக்கும் பயங்கர கோபத்தில் போய் ஆண்டவர் என்ன செஞ்சாராம், அந்த அத்தி மரத்தை பார்த்து சபித்து விட்டாராம். அடுத்த நாள் பார்க்கும்போது அத்தி மரம் பட்டு போயிருந்துச்சு. அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ ஒரு மரத்துக்கே கனி கொடுக்காத அனுபவம் இருந்தால் அது பட்டு போகிற நிலைமை வந்துச்சுன்னு சொன்னால், நம்மை ஆண்டவர் எதற்காக சிருஷ்டித்தார்னா அவரை தொழுது கொண்டு அவருக்காக நம்ம வாழணுங்கிறதுக்காக மட்டும்தான். உலகத்தின் வாழ்வுக்காக நம்மை அவர் சிருஷ்டிக்கவே இல்லை. நம்ம இந்த உலகத்தில் ஏதோ கல்யாணம் கட்டினோம், வாழ்ந்தோம், பிள்ளைகளை பெற்றோம், பேர பிள்ளைகளை பெற்றோம், மருமக்களை கொண்டு வந்தோம், மருமகன்களை கொண்டு வந்தோம், வாழ்ந்தோம். அதுக்காகவா நம்ம ஆண்டவர் நம்மளை தெரிந்தெடுத்திருக்காரு? அதற்காக அல்ல. நம்முடைய இருதயங்களை சிலவங்க வந்தாங்கன்னா பிள்ளைங்க 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 குடும்பம் 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 இருப்பாங்க. அப்போ அவங்க தான் அவங்களுடைய இருதயமே இருக்கும். ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, தன்னை விட வேறு எதையுமே நேசிக்கிறதுக்கு அவர் விரும்புகிற தேவன் அல்ல. அவர் வந்து எப்படி விரும்புகிறார் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு பிரியமாக இருக்கணும், அவரையே நம்ம தொழுது கொள்ளணும், அவருக்காய் நம்ம வாழணும், அப்படி நாமத்தை மகிமைப்படுத்தணும். இதை ஒன்று தான் அவர் என்ன செய்கிறார், நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறாரு. அதனால் நம்ம கனி கொடுக்குற அனுபவம் அப்படின்னா கர்த்தருக்காய் கனி கொடுக்கணும். அப்போ நம்மளுடைய இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்று சொல்லி வார்த்தை சொல்லுகிறது. அப்போ நம்முடைய பொக்கிஷம் எங்கேயோ, பரலோகத்தை குறித்து பரலோகத்திலே நம்முடைய பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறோன்னா அநேகரை ஆண்டவருக்கு நேராக ஆதாயப்படுத்தும் பொழுது அதுதான் நமக்கு பொக்கிஷம். ஆத்துமா ஆதாயம் பண்ணுகிறவன் ஞானவான் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி ஆண்டவருக்காக நம்ம சேர்க்கும் பொழுது பரலோகத்தில் நம்முடைய பொக்கிஷம் இருக்கும். அப்போ நம்ம வந்து பரலோகத்தை குறித்தே நினைத்து கொண்டே இருக்கும் பொழுது நம்முடைய இருதயம் எல்லாம் எப்படி இருக்கும், ஆவிக்குரிய கனிகளை குறித்து, ஆவிக்குரிய வார்த்தைகளை குறித்து, தேவனுடைய சித்தத்தை குறித்தே பேசிக்கிட்டு இருப்போம். அப்போ நம்முடைய இருதயம் அதனால் நிறைந்திருக்கும் போது வாய் எப்பொழுது என்ன செய்யும், ஆண்டவரை பற்றியே, அவருடைய நாம மகிமையை பற்றியே, அவருடைய புகழவே பாடிக்கொண்டிருக்கும். அருமையான தேவ பிள்ளைகளே, அதுதான் அவர் சொல்லுகிறாரு, நல்ல மரம் நல்ல கனி கொடுக்கும், அது கெட்ட கனிக்கு ஒரு நாளும் கொடுக்காது. ஆனால் அதே மாதிரி கெட்ட கனி வந்து கெட்ட மரம் என்ன செய்யாது, ஒரு நாள் அது நல்ல கனி கொடுக்க அதால் முடியவே முடியாது. அப்போ நம்ம இருதயம் எதனால் நிறைந்திருக்கிறதோ அதனால தான் நம்முடைய வாயும் பேசப்படும், நம்முடைய வாழ்க்கையும் அப்படியே கட்டப்படும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, இருதயத்தில் நம்ம உலக பிரகாரமான பொக்கிஷங்களுக்கு, உலக பிரகாரமான வாழ்க்கைக்கு, உலக பிரகாரமானவைகளவே நம்ம சிந்தித்து கொண்டிருந்தோம்னா அதனால் ஒரு பிரயோஜனமே இல்லை. இந்த உலகத்தில் கர்த்தருக்காய் நல்ல கனி கொடுத்து நல்ல மரமாய் நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்றால் ஆண்டவர் என்ன செய்வார், கெட்ட மரத்தை கூட நல்ல மரமாய் மாற்ற அவரால் முடியும். அல்லேலூயா. ஏன்னா ஒரு டைம் வந்து என்ன செய்யும், கசந்த மாறாவை வந்து ஆண்டவர் மதுரமாய் மாற்றுவதற்கு ஒரு கொம்பை வெட்டி அதில் போட சொன்ன உடனே அது என்ன கசப்பான நிலைமை வந்து மாறிடுச்சு. அப்போ நம்ம நல்ல நிலமாக இருந்தோம்னு சொன்னால், நல்ல மரமாக இருந்தால் அநேகருக்கு பிரயோஜனம் உள்ளவர்களாய் மாறுவோம். கசப்பான வாழ்வில் இருக்கிறவங்களை நம்ம என்ன செய்வோம், தித்திப்பாய் நம்மளால் என்ன செய்ய முடியும், மாற்ற முடியும். அருமையான தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழ்வோம், கர்த்தருக்காய் அர்ப்பணிப்போம், கர்த்தரையே என்ன செய்வோம், புகழ்ந்து பாடிக்கொண்டிருப்போம். நல்ல கனிகளை கொடுக்க, நல்ல பொக்கிஷங்களை பரலோகத்தில் சேர்த்து வைக்கிறதுக்கு எப்போது நம்முடைய இருதயத்தில் நல்ல பொக்கிஷமாகிய வேத வசனங்களை சேகரித்து அவருடைய வார்த்தைகளை எப்பொழுது பேசுகிறதுக்கு நம்முடைய இருதயம் திறந்தவைகளாக இருக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ கர்த்தருக்காக வாழ உங்களை ஒப்புக்கொடுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ணுவோம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இயேசப்பா, அந்த நல்ல நாளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் கூட ஆண்டவரே, பரலோகத்துக்கு அடுத்த காரியங்களை சிந்திக்க, நல்ல கனி கொடுக்க ஒவ்வொருத்தருக்கு கிருபதாங்க. என்ன இயக்கத்தோடு பிள்ளைங்க இருக்காங்களோ அவங்களுடைய இயக்கங்களை கத்தாவே நீங்கள் வழி செய்யுங்க. வாழ்ந்து சுகித்து ஆண்டவரை பிழைத்திருக்கட்டும், உமக்காய் வாழட்டும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தொடர்ந்து தேவ நாமம் மாத்திரம் மகிமைப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. CDM AG சபையின் சார்பாக உங்களை வாழ்த்தி ஆசிர்வதிக்கின்றோம். எங்களோடு இணைந்து தேவாதி தேவனை ஆராதிக்க வாருங்கள். அபிஷேகம் நிறைந்த ஆராதனையும் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளும் எங்கள் திருச்சபையின் வாயிலாக நடைபெறுகிறது. ஆராதனை நேரங்கள்: பரிசுத்த ஆராதனை ஞாயிற்றுக்கிழமை தோறும் காலை 9 மணி முதல் 11 மணி வரை நடைபெறும். உபவாச ஜெபம் வெள்ளிக்கிழமை தோறும் நடைபெறுகிறது. பெண்கள் கூடுகை மாதத்தில் கடைசி வியாழக்கிழமை நடைபெறும். போதகர் ஐக்கியம் மாதத்தில் கடைசி திங்கட்கிழமை தோறும் நடைபெறும். எங்களுடைய முகவரி 18 கொன்னவாயின் சாலை, SNR பெட்ரோல் பேங்க் எதிரில், மதுரை. தங்களை அன்புடன் வரவேற்பது பாஸ்டர் ஜெபஸ் செல்வம். தொடர்புக்கு 8608529228 9789215567. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.